இன்னைக்கு அம்மா சமையல் டிவியில் மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். இதில் பாதி குழம்புக்கும் பாதி சுக்காவுக்கும் பண்ண போகிறேன். எலும்பெல்லாம் தனியாக எடுத்துடுறேன். மட்டன் எல்லாம் ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். இந்த சைஸ் அப்ராக்சிமேட்டாக நான் இந்த சைஸில் கட் பண்ணுறேன். இதில் பாதி எலும்பு குழம்பு வைக்க போகிறேன். மீதி மட்டன் சுக்கா. அதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சுக்காவுக்கு நான் மஞ்சளும் உப்பும் போட்டு லைட்டாக புரட்டியிருக்கேன். அதே மாதிரி எலும்பு குழம்புக்கும் புரட்டியிருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறது சுக்காவை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 7-8 பல்லு பூண்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இது 1/2 கிலோ கறிக்கு நான் பண்ணுறேன். ஆனால் நம்ம சுக்காவுக்கு 1/4 கிலோ பண்ணும்போது பாதிக்கு பாதி குறைச்சிக்கோங்க எல்லாத்தையுமே. போதும், ஓகேவா? குக்கர் வச்சுட்டேன் அடுப்பில். மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் 2 to 3 டைம்ஸு. இப்போ ஆயில் ஆல்ரெடி மட்டனில் ஆயில் நிறையா இருக்கனால ஒரு 6-7 ஸ்பூன் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. ஓகேவா? கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க குக்கரை. ஏன்னா ஆயில் ஒரு இடத்துல மட்டும்தான் கூலிங் ஆகும். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன். நம்ம கறியை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டோன்னா கறியிலேருந்து தண்ணி விட்டுரும். அதனால் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டோம். எண்ணெயை ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுறோம். கரெக்டாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இருக்கிற லெவல் போட்டால் போதும். ஏன்னா நம்ம பண்ணுறது ஆல்ரெடி 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட தான். அதனால நமக்கு இப்போதைக்கு இஞ்சி பூண்டு கம்மியாகவே. இஞ்சி பூண்டு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறியை போடுங்க. கறியிலேருந்து தண்ணி விட்டாலும் உங்களுக்கு இதாகும். லைட்டாக கொஞ்சம் வாசனைக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் போட்ட வேகத்துக்கு கொஞ்சம் குக்கரில் ஒட்டும். அதுக்கப்புறம் வதங்கி அதுலேருந்து தண்ணி வெளியில் வர வர சரியாயிடும். அடுத்து கறி வைக்கிறதுக்கான உப்பு. நான் கல் உப்பு தான் போடுவேன். இந்த லெவல் போட்டாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஸ்பூன் கிட்ட போட்டாலே போதும். இதை நமக்கு வதங்க தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்பவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு 4-5 வெங்காயத்தை மட்டும் உள்ள நறுக்கி போடலாம். இப்போ என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயத்தை மட்டுமே தான் நான் போட்டு செய்கிறேன். எங்கள் ஊர் மதுரையில் எப்போவுமே சின்ன வெங்காயத்தை மட்டும்தான் போட்டு செய்வாங்க. சாதாரணமாக குக்கர் இப்படி வச்சா போதும். ஒரு 2 நிமிஷம். இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூனு மல்லி, 2, 3 ஒரு 3 ஸ்பூன் மல்லி. அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் சீரகம். மல்லி 3 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூனு.
சொல்லுவாங்கல்ல, அது ஒரு 4-5 வத்தல். வத்தல். அதுக்கப்புறம் இவ்வளவுதான் நம்ம கரைக்க தேவையானது. இதுல ஒரு 4-5 கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். 4-5 கருவேப்பிலை, அவ்வளவுதான். மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, வத்தல், ஒரு 4-5 கருவேப்பிலை, அவ்வளவுதான். தண்ணி விட்டு அதுவும் வத்தி ஓரளவு கிரேவி மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து ஒரு கிளாஸ், அந்த கறி முகுனது அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும், ரொம்பலாம் தேவையில்லை. அவ்வளோதான். அந்த கறி அந்த இதில் வெந்து வர்ற வரைக்கும் நம்ம போட்டாலே போதும். ஒரு கிளாஸ், அரை கிளாஸ் எனஃப். ஓகேவா? இன்னொரு இதில் இது கறி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். விசில் போட்டாச்சு. இது ஒரு 4-5 விசில் வந்தா போதும், சின்ன ஆடா இருந்துச்சுன்னா. இதே இது கொஞ்சம் பெரிய ஆடா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 6-7 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டா போதும். ஒரு ஸ்பூன் இல்லாட்டினா அரை ஸ்பூன், ரொம்பலாம் தேவையில்லை. அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். சாதாரண ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் போதும். நம்ம ஊர் சைடுனா நல்லெண்ணெய், கடலெண்ணெயில செய்வாங்க. இங்க வந்து அந்த அளவெல்லாம் தேவைப்படாது. நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த இதை வந்து நம்ம வறுத்து எடுக்க போறோம். இந்த லைட்டா புகை வந்துருச்சு, அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் கசகசா போட்டும் செய்வாங்க. நல்லா வறுந்து வரணும், வெடிக்கணும். நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கும், கொஞ்சம் கேளுங்க. கேட்ட உடனே நம்ம வந்து லைட்டா கசகசா அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் ஆயில் பத்தலை, அதனால நான் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விடுறேன். ஆயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகமா வதங்கிடும், பொரிஞ்சிடும். சாரி. குழந்தைங்க இருந்தாங்கன்னா வத்தலை வேணா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகும் போட்டு வத்தலும் போட்டு இஞ்சி பூண்டும் போடுறோம்.